நாள்ல திரித்துவத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு அநேகருக்கு இந்த திரித்துவத்தை குறித்த ஒரு குழப்பம் இருக்கிறது. பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்கிறோம், ஆனா ஒரே கடவுள்னு சொல்றோம். இது எப்படி சொல்லி அநேகர் இந்த குழப்பத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த திரித்துவம்னா என்ன, ட்ரினிட்டி அப்படின்னா என்ன என்பதை இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு திரித்துவம்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 26வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் என்ன சொல்லுகிறார், நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியேயும் ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், உண்மையில என்னுடைய சாயலின்படியும் என்னுடைய ரூபத்தின்படியும் நான் மனுஷனை உருவாக்குறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப இங்க ஆண்டவர் ஒருமையில சொல்ல பன்மையை பயன்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஒருமையை சொல்ல பன்மையில பயன்படுத்துறார். நான் சொல்லாம நான் அப்படி சொல்றாரு. நாமும் நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம தனி ஒரு ஆளா இருந்தா நான் சொல்லுவோம். அதே நம்ம நிறைய பேர் இருந்தோம்னு சொன்னா நாம் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்ப இங்க தேவன் சொல்லுகிறார் 26வது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமதுன்னு சொல்லுகிறார். அப்படின்னு இங்க என்ன விஷயம்னா, இந்த சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலே திரித்துவம் வருகிறது. இங்க நமதுன்னு சொல்லி கடவுள் யாரை எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்க பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம். அப்படின்னா என்ன விஷயம்னா, இங்க பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் நமது என்று சொல்லுகிறார். அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல எடுத்த வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப இந்த சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் ஆண்டவர் உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பதாக உலகத்தை உருவாக்குகிற அந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயே திரித்துவம் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நமது சாயலின்படி உருவாக்குவோம். இங்க என்ன விஷயம்னா, இங்க பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் உலகத்தை உருவாக்குறாங்க. உலகத்தில் இருக்கிற சிருஷ்டிப்புகள், பூமியை உருவாக்குறாங்க. பூமியையும் பூமியில் உள்ள யாவையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் தான் உருவாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன விஷயம்னா, பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனா என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தோன்றி அவர் வாழ்ந்த போது இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அதற்கு முன்பதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக சில வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 31வது வசனம் எடுத்தவங்க வாசிக்க. கர்த்தர் தமது கிரியைக்கு பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் விலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டடிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டு
ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரம் முடிச்சு வாசிச்சு பாத்தீங்கன்னா ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் எப்படி பேசுகிறது, ஞானம் என்னென்ன சொல்றது சொல்லும் பொழுதுதான், இந்த ஞானத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த ஞானம் இப்படியாக சொல்லுகிறது. நான் பூமி சிருஷ்டிக்கப்படும் பொழுது நான் அங்கதான் இருந்தேன். ஆண்டவர் வானத்தையும் சமுத்திரத்தையும் உருவாக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன். கர்த்தர் மனிதனை உருவாக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன். நான் அந்த நேரத்துல வசனம் இப்படியாக சொல்றது. 30வது வசனம் 29வது வசனம் பாத்தீங்கன்னா, சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடி அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அல்லவையா. 30வது வசனத்தை பாத்தீங்கன்னா, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். இங்க என்ன சொல்லப்படும், ஞானத்தை குறித்து சொல்லும் போது ஞானம் சொல்லுகிறது, நான் கடவுள் உலகத்தை உருவாக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன். சமுத்திரத்தை உருவாக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன். நான் அவருடைய செல்ல பிள்ளையாய் அவரோடு கூட இருந்தேன். மனிதர்களை உருவாக்கும் போது நான் அங்கதான் இருந்தேன் சொல்லி ஞானம் சொல்லுகிறதாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஞானம் என்று சொல்லப்பட்டது யாருன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இந்த இடத்துல ஞானம் என்று சொல்லப்படுகிறது. நீங்க ஞானம் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. இங்க ஞானம் என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. நான் வானம் உருவாக்கப்படும் பொழுது நான் அங்கதான் இருந்தேன். பூமி உருவாக்கப்படும் பொழுது நான் அங்கதான் இருந்தேன். மனிதர்கள் உருவாக்கப்படும் போது நான் அங்கதான் இருந்தேன். நான் பிதாவின் செல்ல பிள்ளையா நான் அங்கு இருந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஞானம் என்று சொல்லப்படுகிறது இங்க ஆண்டவராக இயேசு தான் குறிக்கிறது. ஒரு இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 11ஆவது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். எப்படி யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான். அதுக்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மது பிரியனுமான மனுஷன் ஆகாயக்காரரும் பாவிகளுக்கு சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் உபவாசம் பண்ணுகிறவனா சாப்பிடாதவனா வந்தா உடனே அவனை பிசாசு பிடிச்சவன் நீங்க சொன்னீங்க. மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரரும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். இங்க 19வது வசனத்துல ஆண்டவராக இயேசு, 18வது வசனத்துல யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கவனமா கேட்போம். 18வது வசனத்துல யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 19வது வசனத்துல ஆண்டவர் தன்னை குறித்து சொல்கிறார். தன்னை குறித்து சொல்லும்போது மனுஷகுமாரன் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்லும்போது அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். அல்லேலூயா. ஞானமானது தன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க மனுஷகுமாரனை நீங்க நம்பல, ஆனாலும் ஞானமானது தன்னுடைய பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். நீங்க என்ன நம்பல, பரிசேயர் சதுசேயர்கள் நீங்க நம்பல, ஆனா என்னுடைய பிள்ளைகள் ஞானமாகிய என்னை நீதியுள்ளவர் என்று ஒப்புக்கொள்வார்கள் ஆண்டு சொன்னார். ஆண்டவர் என்ன சொல்லப்படுற, ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். ஆண்டவர் தன்னை ஞானம் என்று சொல்லுகிறத நீங்க நான் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஞானமானது தன்னுடைய பிள்ளைகளால் நீதி என்று ஒப்புக்கொள்ளப்படும். ஞானமாகிய என்னை, இயேசு கிறிஸ்துவாகிய ஞானமாகிய என்னை என்னுடைய பிள்ளைகள் நீதியுள்ளவர் என்று ஒப்புக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க ஆண்டவர் தன்னை ஞானம் என்று குறிப்பிடுகிறது இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு. ஞானம் சொல்லுகிறது, நான் பூமி உருவாக்கப்படும் போது அங்கத்தான் இருந்தேன். சமுத்திரம் உருவாக்கப்படும் போது அங்கத்தான் இருந்தேன். மனிதர்கள் உருவாக்கப்படும் போது அங்கத்தான் இருந்தேன். நான் செல்ல பிள்ளை பிதாவோடு கூட இருந்தேன் என்று சொல்கிறார். ஞானம் என்று சொல்லுகிறது. அதே ஞானத்தை இயேசு குறிப்பிடுகிறார். அப்படின்னு அந்த ஞானம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இல்லையா? அப்ப என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல பூமியில வந்த பொழுது அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே, சமுத்திரம் உருவாகுவதற்கு முன்பதாகவே, பூமியில் உள்ள யாவைகளும் உருவாகுவதற்கு முன்பதாகவே அவர் பிதாவோடு கூட பிதாவுடைய மடியில் அவர் செல்ல பிள்ளையை அமர்ந்திருந்தார். அவர் ஆதியிலே இருந்தார் என்பதுதான் இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா.
நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இன்னைக்கு நிறைய ஆசி கிறிஸ்தவங்க நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தேதி பூமியில பிறந்தார் என்று சொல்றாங்க. அப்பதான் இயேசு முதல் இந்த பூமிக்கு வந்தார், அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து உருவானார் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் நிறைய பேர் வந்து மரியாதை கடவுளாக வணங்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும் போதுதான் உருவானார் என்று அல்ல. அவர் ஆதியிலே இருந்தார், அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அல்லேலூயா. உலகம் உருவாகுவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தார், பிதாவோடு கூட இருந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் 3 பேர் சேர்ந்துதான் உலகத்தை உருவாக்கினாங்க. அப்பொழுதே அவர் அங்க இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக அவர் பூமிக்கு இறங்கி வந்த பொழுது இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து யுக யுகமாய் அவர் இருந்தார், பிதாவோடு கூட இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு பிறந்தார் நினைக்காதீங்க, அதுக்கு முன்பதாக இருந்தார். இயேசுன்ற பெயர் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது ஒழிய அதுக்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே பூமி உருவாகுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இருந்தார், பிதா இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதனாலதான் நம்ம மரியாதை கடவுளாக வணங்கக்கூடாது. ஏன் கடவுளாக மரியாதை வணங்கக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க இந்த பூமியில பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஏன்னா உலகத்துல எல்லாரும் பாவம் செஞ்சுட்டாங்க. ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷன் ரத்தம் சிந்தி மரிச்சாதான் அந்த ரத்தத்தின் மூலமாக தான் மனிதர்களை மீட்க முடியும். உலகத்துல எல்லாருமே பாவிகளா இருந்தாங்க, எல்லாரும் பாவத்துல பிறந்தாங்க. அப்போ ஒரு பரிசுத்தமான மனிதன் பூமியில இல்லை என்ற உடனே கடவுள் என்ன பண்ணார், நானே பூமிக்கு இறங்கி வருகிறேன் என்று சொல்லி ஒரு மனித அவதாரம் எடுத்து பூமியில இறங்கி வந்தார். அவர் பூமியில வந்து டைரக்டா இறங்கி வராம ஒரு குழந்தையாக பிறந்தார். ஏன்னா நாம் அனுபவிக்கிற பாடுகள், நாம் அனுபவிக்கிற சோதனைகள், நாம் அனுபவிக்கிற பாவ போராட்டங்கள் இதையெல்லாம் அவர் சந்தித்து, ஆனால் பாவம் செய்யாமல் அதை ஜெயித்து குற்றமற்றவராய் சிலுவையில அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மறிக்கணும். அதனால நம்மை போலவே எல்லா பாடுகளையும் அவர் அனுபவிக்கணும். அதனாலதான் ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நம்மை போல ஒரு மனுஷனா பிறக்க வேண்டியிருந்தது. அப்ப ஒரு திடீர்னு இறங்கி வந்து ஒரு மனுஷனா வந்து பூமியில இறங்க முடியாது. சின்ன குழந்தையில இருந்து மனுஷங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அனுபவிக்கணும். அதனால அவர் குழந்தையாக பிறந்தாகணும். அப்ப ஒரு குழந்தையாக பிறக்கணும் போது அவர் வந்து ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அவர் பிறக்க முடியாது. ஏன்னா அவர் கடவுள், மனிதர்கள் பாவிகள். அப்ப என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, தேவ திட்டத்தின்படி ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்ணை கர்த்தர் தேர்ந்தெடுத்து, அந்த பெண் கன்னிகையா இருக்கும் பொழுது அவருடைய வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதாவது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவங்களுக்கு திருமணம் ஆகல, இன்னும் ஒன்னா சேர்ந்து வாழல. அதுக்கு முன்பதாகவே மரியாளுடைய வயிற்றுல, கன்னிகையான வயிற்றுல, ஒரு கன்னி பெண்ணுடைய வயிற்றுல இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். உலகத்துல எல்லாருமே பாவத்துல பிறப்பாங்க. ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கு தான் மனிதன் பிறப்பான். ஆனா பாவத்துல நம்ம வேதத்தில் சொல்லபடி தாயினை பாவத்திலே கர்ப்பம் தெரிந்தார் என்ற வேதத்தில் சொல்லபடி உலகத்துல இருக்கிற எல்லாரும் பாவத்துல தான் பிறக்கிறோம். ஆனா ஒரே ஒரு மனிதன் தான் பாவம் இல்லாமல் பிறந்தார், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா மரியாளுக்கு யோசேப்புக்கு ஆண்டவர் பிறக்கல. மரியாள் கன்னிகையா இருக்கும் பொழுதே அவருடைய வயிற்றுல, கன்னிகையின் வயிற்றுல, ஒரு கன்னி பெண்ணுடைய வயிற்றுல இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறப்பதற்கு ஒரு மனுஷி, ஒரு பரிசுத்தமான பெண் தேவைப்பட்டாங்க. அவங்கதான் மரியாள். அவங்களுடைய வயிற்றுல வந்து இயேசு பிறந்தார். ஆனால் மரியாள் உருவாகுவதற்கு முன்பதாகவே, மரியாளுடைய தாய் உருவாகுவதற்கு முன்பதாகவே, மரியாளுடைய பாட்டி உருவாகுவதற்கு முன்பதாகவே, மரியாளுடைய சந்ததி தோன்றுவதற்கு முன்பதாகவே, ஆதாம் ஏவாள் தோன்றுவதற்கு முன்பதாகவே, பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா மரியாதை நம்ம இயேசுக்கு ஆரம்பம் இல்லை, முடிவில். பூமியில வந்து பிறக்கிறதுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டாங்க. அதனால மரியாளுடைய வயிற்றில் இயேசு பிறந்தார். ஆனால் அதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வரப்போகிறவர் என்று வேதம் சொல்கிறது. அதனாலதான் நம்ம மரியாதை வழங்கக்கூடாது. மரியா சாதாரண ஒரு மனுஷி, அவ்வளவுதான். இந்த பூமியில இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்பட்டது, ஒரு வெசல் தேவைப்பட்டது, ஒரு ஊழியக்காரி தேவைப்பட்டாங்க. அவங்கதான் மரியா. இப்ப நீங்க மோசையை பார்க்கும்போது, மோசையை நம்ம கடவுளை வணங்குறோமா? இல்ல. மோசையை தீர்க்கதரிசியை நம்ம மதிக்கிறோம், மரியாதை செலுத்துகிறோம். யோவான் ஸ்நானகனை மதிக்கிறோம், மரியாதை செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை மதிக்கிறோம், மரியாதை செலுத்துகிறோம். எலியாவை மதிக்கிறோம், எலிசாவை மதிக்கிறோம், இந்த தாவீதை மதிக்கிறோம். இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் நம்ம மதிக்கிற வேதத்தில் இருந்தவங்க நம்ம பெருசா நினைக்கிறோம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம். ஆனா அவங்களை கடவுளாக வணங்குவது கிடையாது. அதே போலதான் மரியாதை நம்ம மதிக்கணும், மரியாதை செலுத்தணும். ஆனா அவங்க கடவுள் கிடையாது. கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் தான் மரியாதை ஒளி, அவங்க கடவுள் கிடையாது. இதை அறியாத அநேகர் வந்து மரியாதை கடவுளை, அது எப்படி தாய் இல்லாம எப்படி குழந்தை வரும்னு சொல்றாங்க. அவங்க தாய் உருவாக்குறதுக்கு முன்பதாக அவர் இருந்தார். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. பூமியில வந்து பிறக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்பட்டது, அதுக்காக மரியாதை உபயோகித்தார் ஒழிய அவர் அப்பொழுதுதான் தோன்றினார் என்று இல்லை, அவர் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறார். அதனாலதான் நம்ம மரியாதை கடவுளாக வணங்கக்கூடாது, இயேசுவை மாத்திர வணங்கணும்.
மோசே, எலியா, எலிசா, யோசுவா, தாவீது, பவுல், பேதுரு, யோவான், இந்த மாதிரி பரிசுத்தவான்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்கலாம், ஆனா அவங்க கடவுளாக வணங்கக்கூடாது. அல்லேலூயா. வணக்கத்துக்கு உரியவர், வணங்குதலுக்கு உரியவர், தொழுகைக்கு உரியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சரி, இது குறித்து நம்ம அதிகமா தியானிக்க வேண்டாம். இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் இருந்தார். அதுதான் நான் சொல்றேன். சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தார். அது நீதிமொழிகள் சொல்லுகிறது. தன்னை ஞானம் என்று ஆண்டு குறிப்பிடுகிறார். நீங்க மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே அவர் தன்னை ஞானம் என்று குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். அப்ப ஆரம்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இருந்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தால் மனிதன பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்காக பூமிக்கு இறங்கி வந்து நம்மை போல பாடு அனுபவித்து பாவம் செய்யாமல் பரிசுத்தமா வாழ்ந்து நமக்காக மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார், பரலோகத்தில் சென்றார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ இது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷனாக உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அது எதுக்குன்னா, இயேசு ஆரம்பத்தில் இருந்தார் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக இந்த காரியத்தை நான் சொன்னேன். இப்ப நம்ம திருத்துவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்ப என்ன விஷயம்னா, ஒரு விஷயத்தை கவனமா கேளுங்க. இப்ப நான் சொல்ல போற காரியங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து கேளுங்க. இந்த செய்தியின் முடிவுல திருத்துவம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஆரம்பத்துல கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனா செய்தியின் முடிவுல கண்டிப்பா உங்களுக்கு கம்ப்ளீட்டா திருத்துவம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதனால புரிஞ்சாலும் சரி புரியாட்டி சரி கவனமா கேளுங்க, கவனம் சிதறாம கவனமா கேளுங்க, இறுதியில் உங்களுக்கு புரிந்துவிடும். இப்ப திருத்துவம் சொல்லும்போது பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல பிதாவை குறித்து பார்ப்போம். பிதா என்னன்னு பாத்தீங்கன்னா, பிதாவை குறித்து பார்க்கும்போது பிதாவுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லையா. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குல்ல, நம்ம பிறப்போம், ஒரு நாள் சாவோம், அதான் நம்ம ஆரம்பம் முடிவு. அதே மாதிரி எல்லா பொருளுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. இந்த மைக் எடுத்துக்கொண்டா கூட இது உருவாக்கப்பட்ட ஒரு நாடுன்னு ஒண்ணு இருக்கு, இது அழியுதுன்னு ஒரு நாடு இருக்கு. எல்லா பொருளுக்கும் ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. பூமிக்கும் ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. ஆனால் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. யாருக்குன்னா பிதாவுக்கு. இது உங்களால கற்பனை செய்ய முடியுதா? யோசிச்சு பாருங்க, இது புரியாது நமக்கு. அவருக்கு ஆரம்பமே இல்லையா. நீங்க எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் இந்த உலகத்துல அந்த பொருளுக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கும், முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா கடவுள் பிதாவுக்கு ஆரம்பமே கிடையாது. There is no beginning to him. அவருக்கு ஆரம்பமே இல்லைன்னு சொல்லப்படுகிறது வேதம். அவருக்கு முடிவும் இல்லை. There is no beginning, there is no end to him அப்படின்னு வேதம் சொல்லுங்க. அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லையா. அல்லேலூயா. உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா? இதுதான் வேதம் சொல்கிறது. இரண்டாவது பாத்தீங்கன்னா, பிதாவை பார்த்தீங்கன்னா அவர் எல்லை இல்லாதவர். இப்ப நம்ம நமக்கு எடுத்துக்கிட்டோம்னு பாருங்க. நம்ம சிலர் 5 அடி இருப்பாங்க, சிலர் 6 அடி இருப்பாங்க, சிலர் 5 அடி. இந்த மாதிரி ஒரு உயரம் இருக்கும். சிலர் 80 கிலோ இருப்பாங்க, சிலர் 100 கிலோ இருப்பாங்க, சிலர் 500 கிலோ கூட இருப்பாங்க. எல்லாம் கொஞ்சம் வெயிட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உயரம் இருக்கும், வெயிட் இருக்கும். அதே மாதிரி நமக்கு மாத்திரம் இல்ல, எல்லா பொருட்களுக்கும் கூட இப்ப இந்த புல்பிட்டு கூட ஒரு உயரம் இருக்கு, இதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு உயரம் இருக்கும், ஒரு வெயிட் இருக்கும், ஒரு எல்லை இருக்கும். ஆனா பிதாவுக்கு எல்லை இல்லை. அல்லேலூயா. அவர் நீங்க எதிலையுமே அடக்கி வைக்க முடியாது. அவருக்கு உயரமே, அவருக்கு எல்லையே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு, ஆனா பிதாவுக்கு எல்லையே கிடையாது. இது உங்களால கற்பனை செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. அவருக்கு எல்லையே கிடையாது. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் இத்தனை அடி உயரம், இவ்வளவு வெயிட் நம்ம சொல்லுவோம். ஆனா பிதாவுக்கு எல்லையே கிடையாது. அவர் உயரத்துக்கு நீங்க போனீங்கன்னா போயிட்டே இருக்கணும், அது எல்லையே கிடையாது. அவருக்கு அளவே கிடையாது. எங்கும் வியாபித்து இருக்கிறவர், எங்கும் பரம்பி இருக்கிறவர். பிதாவுக்கு எல்லை கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அதனால பாருங்க, அவர் வார்த்தைகளினால நம்ம வர்ணிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம அடைத்து வைக்க முடியாது. அவருக்கு எல்லையே கிடையாது. எங்கும் வியாபித்து இருக்கிறவர். அவருக்கு எல்லை இல்லை. அவர் மிகவும் உயர்ந்தவர், மிகவும் சிறந்தவர், மிகவும் உன்னதமானவர், மிகவும் பயங்கரமானவர். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிதாவுக்கு உருவம் கிடையாது. கவனமா கேளுங்க. பிதாவுக்கு உருவம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் உருவம் இருக்குல்ல. சில ஒல்லியா இருக்கும், சில குண்டா இருக்கும், சில பொருட்கள் சதுரமா இருக்கும், சில பொருட்கள் முக்கோண வடிவத்தில் இருக்கும், சில பொருட்கள் உருண்டை வடிவத்தில் இருக்கும். ஆனா பிதாவுக்கு உருவமே கிடையாது. அவருக்கு எந்த உருவமே கிடையாது பிதாவுக்கு. இதுதான் பிதாவுக்கு உருவமே கிடையாது. அல்லேலூயா. இன்னும் பிதாவை குறித்து நிறைய வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் நான் சொல்லல, மேலோட்டமா சில காரியத்தை சொல்றேன். இந்த திருத்துவத்தை நீங்க புரிந்து கொள்வதற்கு தேவையான காரியங்களை மாத்திரம் நான் சொல்றேன். நீங்க தொடர்ந்து பைபிள் வாசிக்கும் போது இன்னும் பிதாவை குறித்து நீங்க அறிந்து கொள்ளலாம், பிதாவாகிய தேவனை குறித்து அறிந்து கொள்ளலாம். இப்ப இந்த பிதாவுக்கு உருவம் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இது போதும்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து வேதத்தை வசனங்கள் வாசிக்கும் போது பிதாவை குறித்து அறிந்து கொள்ளலாம். இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை 16வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் எடுத்தவங்க யாராவது ஒரு வேகமா வாசிப்போம். அவரை அதிதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது,
கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்த தத்துவங்களாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 14வது வசனத்தை மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்படுது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது புதிய ஏற்பாடுல. ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது வசனம் என்ன சொல்லப்படுது? சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். அவருக்கென்றுனா அவருக்காக, புரியும். அவரை கொண்டும் அப்படின்னா உருவாக்கப்பட்ட அனைத்தும் அவர் மூலமாக தான் உருவாக்கப்பட்டதுன்னு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உருவாக்கப்பட்டது. அவரை கொண்டு உருவாக்கப்பட்டது, அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. இது எங்க சொல்லப்படுது? புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன விஷயம்? சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. பூமியில பிறக்கும் போது அதுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பது இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. சரி, 15வது வசனத்தை நம்ம பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. அதே அதிகாரத்துல 15வது வசனத்துல அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்னு சர்வ சிருஷ்டினா உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள், அதுக்கு முந்தினும் பேருமானவர் அப்படின்னு என்ன விஷயம்? உருவாக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் முன்பதாகவே அவர் இருக்கிறார் என்று இந்த வேதவசனம் இன்னும் அந்த அவர் ஆரம்பத்தில் இருந்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. சரி, இந்த வசனத்தின் மேற்பகுதியை நம்ம பார்ப்போம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமானவர். இல்லையா? அதரிசனமான தேவன். அதரிசனம்னா என்ன? தரிசனம்னா என்ன? நம்ம ஒருத்தரை பார்க்கிறோம், கடவுளை பார்க்கிறோம், அல்லது யாரோ ஒருத்தரை பார்க்கணும், அது தரிசனம். சிலர் சொல்லுவாங்க தரிசனமே கொடுக்க மாட்டேன்றீங்களே சொல்லி சில மனிதர்களை பார்த்து கேட்பாங்க. சிலர் சில மனிதர்களுடைய தரிசனத்துக்காக ஏங்கி கொண்டிருப்பாங்க. சரி, தரிசனம்னா காட்சி அளிக்கிறது, பார்க்கிறது தரிசனம். அதரிசனம்னா என்ன? காட்சி அளிக்காத, பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமானவர். சொரூபம்னா என்ன? சொரூபம் பார்த்திருக்கீங்களா? சொரூபம்னா என்னது சொல்லுங்க. சிலை இல்லையா? சிலை அல்லது உருவம் அப்படின்னு. உருவம் சிலைன்னு வைத்துக் கொள்ளும். சரி, உருவம் வைத்துக் கொள்வோம். இந்த வசனம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமானவர். இந்த வசனத்தை அப்படியே மாத்தி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவர் காண முடியாத உருவம் இல்லாத கடவுளுடைய உருவமானவர். அல்லேலூயா. அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம், அதாவது பிதாவுக்கு உருவம் இல்ல, பிதாவுக்கு எல்லை இல்ல, முக்கியமா பிதாவுக்கு உருவம் இல்ல. அந்த உருவம் இல்லாத பிதாவாகிய தேவனுக்கு நீங்க ஒரு உருவம் கொடுத்தீங்கன்னா அந்த உருவம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிதாவுக்கு உருவம் கிடையாது, ஆனா அந்த பிதாவாகிய தேவனுக்கு நீங்க ஒரு உருவம் கொடுத்தீங்கன்னா அந்த உருவம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னா அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமானவர். காண முடியாத உருவம் இல்லாத கடவுளுடைய உருவம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் இன்னொரு வசனத்துக்குள்ள வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையாய்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வாரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். என்னை அறிஞ்சா நீங்க பிதாவை அறிந்தீர்கள் சொல்றாரு. அடுத்து பிலிப்பு கேட்கிறார், ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காட்டுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பு, இவ்வளவு காலம் என் கூட இருந்தோமா உனக்கு தெரியல? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா.
அது 9வது வசனம். அதுக்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிலிப்பு சொல்றாரு, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காட்டுங்க. இயேசு சொல்றாரு, என்ன இவ்வளவு நாள் என் கூட தெரியுமா உங்களுக்கு புரியல? என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்த்துட்டான். ஏன்னா பிதாவுக்கு உருவம் இல்ல, அந்த பிதாவுக்கு ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீ பார்த்தா பிதாவை பார்த்ததுக்கு சமானம். நீ என்ன பார்த்தா பிதாவை பார்த்துட்ட அப்படின்னு நானும் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறான்னு பாத்தீங்கன்னா, நான் வேற பிதா வேற கிடையாது. ஹல்லேலூயா. நான் வேற பிதா வேற கிடையாது. பிதாவுக்கு உருவம் இல்ல, பிதாவுக்கு எல்லை இல்ல. அந்த உருவம் இல்லாத பிதாவாகிய தேவனுக்கு ஒரு உருவம் கொடுத்தா அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா நீ என்ன பார்த்தா நீ பிதாவை பார்த்ததுக்கு சமானம். ஏன்னா நான் வேற பிதா வேற கிடையாது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. நானும் பிதாவை ஒன்றுதான் நான் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் காணக்கூடாத அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமானவர். உருவம் இல்லாத பிதாவுடைய உருவம் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பார்த்தவன் பிதாவை பார்த்ததுக்கு சமானம். ஏன்னா இயேசு வேற பிதா வேற கிடையாது. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து கவனமா கேளுங்க, கடைசியில் உங்களுக்கு விளங்கிடும். கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமையடையும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து யாரு? மறுபடியும் சொல்ற, உலக மக்கள் பாவம் செஞ்சாங்க, பாவத்துக்கு அடிமையானாங்க. அவங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருந்தது. உலகத்துல ஒரு மனுஷனும் பரிசுத்தமான இல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து பூமியில வந்து நம்மை போலவே வாழ்ந்து நம்மை போல பாடு அனுபவித்து, ஆனால் பாவம் செய்யாமல் பரிசுத்தமா வந்தார். குருடரை பார்க்க செஞ்சார், செவிடரை கேட்க செஞ்சார், குருடர்களை நடக்க செஞ்சாரு, ஊமையர்களை பேச வச்சாரு, மரிச்சவங்களை உயிரோடு எழுப்பினாரு. அவர் நமக்காக பாடுகள் அனுபவித்து நமக்காக மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எடுத்தார். பின்பு பரலோகம் சென்றார், மீண்டும் வரப்போகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்காக அவருடைய சிலுவையில் நமக்காக அவர் சிந்தின ரத்தத்தினால நம்ம பரிசுத்தமாகிறோம். நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை, நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை நமக்கு பதிலாக அவர் அனுபவித்தார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு தெரியும். இது குறித்து இன்னும் நான் டீட்டெயிலா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் குறித்து பார்ப்போம். பிதாவை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து பார்ப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். பேசுகிறவர்கள் நீங்கள் இல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறீங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவின் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் குறித்து இப்ப நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் பிதாவின் ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிதாவுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பிதாவுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாட்டுல 317வது பக்கம். புதிய ஏற்பாட்டுல 317வது பக்கம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தில் குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அப்படிங்கிற வசனம் தொடர்கிறது. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். ஹல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்த்தோம் பிதாவின் ஆவியானவர் என்று. இந்த இடத்துல வசனத்துல பார்க்கிறோம் கிறிஸ்துவின் ஆவியானவர். கிறிஸ்துவின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து. கிறிஸ்துவின் ஆவியானவர் சொல்லப்படுகிறது. மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பிதாவின் ஆவியானவர் என்று. இங்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்படின்னா என்ன? பிதாவுக்கு ஆவி, அவருக்கு பிதாவுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். அதே மாதிரி கிறிஸ்துவுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். பிதாவுக்கு இயேசுக்கும் ஒரே ஆவிதான். ஏன்னா பிதா வேற இயேசு வேற கிடையாது. பிதாவும் இயேசு ஒன்று. அதனால பிதாவுடைய ஆவியானவர் என்று சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி என்று வேதம் சொல்கிறது. பிதாவுக்கு இயேசுக்கு ஒரே ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. ஆவினா என்ன? இப்போ உங்களுக்கு அது புரியுதுக்காக நான் சொல்றேன். மனுஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 இருக்கும் இல்லையா? என்ன இருக்கும்? ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கும். 3 இருக்குன்னா ஏதாவது வாட்டிலுக்கு இருந்து ஒரு சொல்லி வச்சுட்டு 3 இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா சில கிறிஸ்தவங்களா சில மனுஷர்களா பாத்தீங்கன்னா ஜர்கின்குள்ள நிறைய பாட்டில் எல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்க. 3 இருக்குன்னா சில மனைவிகளுக்கு அங்க கவனம் போயிடும். ஆமா, கணவர் நிறைய 3 பாட்டில் வச்சிருப்பாரு, அந்த கவனத்துக்கு போயிருவீங்க. அதை நான் சொல்றேன். மனிதனுக்குள்ளாக 3 இருக்கு. என்ன? ஆவி, ஆத்மா, சரீரம் இல்லையா?
ஒரு மனுஷன் சாகும் போது என்ன ஆகும்னா அவனுக்குள்ள ஆவின்னு ஒண்ணு இருக்கு, அது அவனை விட்டு வெளியே போகும். ஆவி ஆத்மா சரி, அதை குறித்து நம்ம டீட்டெயிலா நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவி குறித்து பார்ப்போம். ஆவின்னா என்னன்னா மனுஷனுக்குள்ள ஆவின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அவன் செத்துடுவான். ஆவினா என்னன்னா ஆவி அல்லது அதை ஜீவன் என்று சொல்லலாம், அல்லது உயிர் என்று சொல்லலாம். அல்லையா? எல்லாத்துக்கும் ஜீவனுள்ள எல்லாத்துக்கும் ஆவி இருக்கும். அந்த ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஆவி நம்ம விட்டு வெளியே போச்சுன்னா நம்ம செத்துடுவோம். இந்த ஆவினா என்னன்னா ஜீவன், உயிர் என்று சொல்லலாம். மனுஷன் ஆண்டு பிதாவானவர் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்துல மனுஷனுக்கு ஆண்டவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான் வேதம் சொல்றது. அப்படின்னா என்ன விஷயம்னா ஆண்டுடைய சுவாசத்தை ஊதும் பொழுது மனிதன் உயிர் அடைஞ்சான். நமக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நம்ம இயக்கக்கூடிய ஒரு சக்தி, உயிர் நமக்குள்ள இருக்கு. நம்ம இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. ஜீவன் நமக்குள்ள இருக்கு. அந்த ஜீவன் தான், அதுதான் ஆவி. அந்த ஜீவன், அந்த உயிர், அந்த ஆவி நம்மளை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா நம்ம மரிச்சிடுவோம். அந்த ஆவி பிதாவிடம் இருந்து நம்மிடம் வந்தது. நம்மை உயிருள்ளவர்களால் மாற்றும்படியாக பிதாவிடம் இருந்து அந்த ஆவி நமக்குள் கடந்து வந்தது. நம்ம மரிக்கும் போது நம்மிலிருந்து அந்த ஆவி திரும்ப பிதாவிட்டே போயிடும். நம்ம இயக்கக்கூடிய ஒரு சக்தி. எல்லாத்துக்கும் மிருகங்களுக்கு கூட ஆவி இருக்கு. மிருகங்கள்லாம் சாகுது, நீங்க பாப்பீங்க. அதுக்குள்ள அந்த ஆவி அதை விட்டு போயிடுச்சுன்னா, அந்த ஜீவன் போயிடுச்சுன்னா அது செத்துடும். ஆனா மிருகத்துக்கு ஆத்மா இல்ல, மனுஷனுக்கு மாத்திரம் ஆத்மா இருக்கு. இந்த ஜீவன், அந்த ஆவின்னா என்னன்னா நம்ம இயக்கக்கூடிய ஒரு சக்தி, உயிர், ஜீவன், நம்ம இயக்கக்கூடிய ஒரு சக்தின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆவினா வேற ஒண்ணும் இல்ல, உயிர், ஜீவன் தான் ஆவி. இப்போ பிதாவுடைய ஜீவன், பிதாவுடைய உயிர், பிதாவுடைய ஜீவன் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பிதாவுடைய உயிர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். பிதாவுடைய ஜீவன், உயிர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய உயிர், இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா இயேசுவும் பிதாவும் ஒருவராக இருக்கிறாங்க. அவங்க 2 பேர்ல ஒருவர் தான். அதனால இயேசுக்கு பிதாவுக்கு ஒரே ஆவியானவர். ஏன்னா இயேசு பிதாவை வேற ஒருவர் தான். அப்ப இயேசுடைய பிதாவுடைய அந்த ஜீவன், அந்த உயிர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பிதாவுக்குள்ள இயேசுவுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவன், அந்த உயிர் தான், அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டார்? பிதாவுக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்குள்ள வாசம் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். கொஞ்சம் வேகமா இருக்கும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன், அதில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தம் சீசர்களை பார்த்து, நான் போகிறத குறித்து கவலைப்படாதீங்க, நான் போனானா தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வந்து உங்களை பாவத்தையும் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்து உங்களை நடத்துவார் என்று சொல்கிறார். அதே யோவான் 14வது அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிப்போம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்துல. அவர் என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து போனதுக்கு பின்பதாக நம்மை வழி நடத்த, பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து நம்மை சரியான பாதையில வழி நடத்துறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவுபடுத்தி கர்த்தருடைய பாதையில இயேசுக்கு பிரியமான வழியில நம்ம வழி நடத்தும்படி, நம்மை பலப்படுத்தும்படியாக, நம்மோடு என்றென்றும் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் நம்மளை தனியா விடக்கூடாதுன்றதுக்காக, நம்ம கூடவே இருக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ மூன்றையும் நம்ம பார்த்தோம். பிதான யாரு, இயேசு கிறிஸ்துன யாரு, பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னு நாம் பார்த்தோம். பிதா யாரு? அவர் உருவம் இல்லாதவர், எல்லை இல்லாதவர். உருவம் இல்லாத பிதாவுக்கு ஒரு உருவம் கொடுத்து, அதுதான் இயேசு கிறிஸ்து. இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு? பிதாவுடைய ஜீவன், இயேசு கிறிஸ்துடைய உயிர், இயேசு கிறிஸ்துடைய ஆவிதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்றதுக்கு பின்னால அவர் நமக்குள்ள வந்து இன்னைக்கு வாசம் செய்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு கூட நம்ம சபையில் அநேகர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவுக்குள்ளாக இருந்த அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மையான காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுதான். இப்ப என்னன்னா, இந்த திருத்துவத்தை குறித்து இப்ப நான் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க புரிந்து கொள்வீங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருந்திருக்கும், இப்போ உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய நாமம் சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க புரிந்து கொள்ளலாம். முதல் காரியம், அதே வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம்.
ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம் எடுத்த வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல? ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்குகிறாராம். அப்ப இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னு நம்ம ஆராய்ச்சி பார்த்துட்டாலே தேவனுடைய திரித்துவத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி. அங்க பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியான 3 பேர் சேர்ந்து அவர்களுடைய சாயலின்படியே அந்த மனுஷனை உருவாக்குனாங்களாம். அப்ப இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொன்னா திரித்துவத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன காரியம் இப்ப தெளிவா சொல்றேன். மனுஷனுக்குள்ள என்ன இருக்கும்? ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கும். இது 3ம் சேர்ந்தவன் தான் மனிதன். ஹல்லேலூயா. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் சாகுறான்னு வைங்களேன், அவனுக்கு ஒரு பேர், இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு பேர் வந்து ரமேஷ்னு வைத்துக்கொள்வோம். டாக்டர் ரமேஷ் வச்சுக்கலாம். டாக்டர் ரமேஷ் அப்படின்னு அவருக்கு மரியாதை எல்லாம் கொடுப்பாங்க. செத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? பாடி எப்ப எடுக்க போறீங்க, பணத்தை எப்ப எடுக்க போறீங்க, பாடி எப்ப எடுக்க போறீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் ரமேஷ் இருந்தவர் செத்ததுக்கு அப்புறம் பாடி எடுத்தாரு. ஏன்னா அவருக்குள்ள இருந்த உயிர், அந்த ஆத்துமா அவரை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ அந்த உடம்பு வந்து பாடின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த மனுஷனுக்குள்ள இந்த உடம்பு இருக்கு. உடம்பு உங்களுக்கு குறித்து தெரியும். நீங்க டெய்லி கண்ணாடியில போய் பல மணி நேரங்கள் பாக்குறீங்களே, அதுதான் உங்க உடம்பு, சரீரம். அந்த சரீரம் மனுஷனுக்குள்ள இருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்துமான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்துமா வந்து இந்த சரீரத்தின் சாயலாகவே இருக்கும். அந்த ஆத்துமான்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் செத்துட்டான்னு வைங்க, இப்ப எடுத்துக்காட்டுக்கு அதே மாதிரி மனுஷனுக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கு, ஆவின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து ஒரு மனுஷன் சாகுறான்னு வைங்க, செத்தவன என்ன சொல்லுவாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உயிர் போச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உயிர் போச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப ஏதோ ஒண்ணு அவனுடைய உடம்புல இருந்து வெளியே போகுது, உயிர்னு ஒண்ணு வெளியே போகுது. அந்த உயிர் தான் ஆவி. பிதாவிடமிருந்து வந்த ஆவி திரும்ப பிதாவே போயிடும். நம்ம இயக்கக்கூடிய ஒரு சக்தி, நம்ம செயல்பட வைக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த ஜீவன், அந்த உயிர், அந்த ஆவி தான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, நம்ம சாகும் போது நம்மளை விட்டு வெளியே போயிடும். அது பிதாவிடமிருந்து வந்தது பிதாட்டே போயிடும். அப்பதான் நம்ம மரணத்தை சந்திக்கிறோம். அப்ப சாகும் போது நம்ம உடம்புல இருந்து ஆவின்னு ஒண்ணு வெளியே போகுது, ஜீவன், உயிர், ஆவின்னு ஒண்ணு வெளியே போகுது. அதுதான் ஆவி. இது மனுஷனுக்குள்ள இருக்கு. 2வது, செத்தவன என்ன சொல்லுவாங்க? அவனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். சாந்தினா என்ன? அமைதின்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல தப்பா நினைச்சுக்காங்க. அந்த சாந்தினா அமைதின்னு அர்த்தம். அந்த பேர் வச்சிருக்க எத்தனை பேர் இருக்கு அமைதியாக சாந்தமாக இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. சரி, நான் யாரும் குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் பொதுவா சொல்றேன். அப்போ அந்த அமைதின்னு அர்த்தம் அந்த பேருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம செத்தவன என்ன சொல்றாங்க? அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், அமைதி பெறட்டும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பாடி எடுன்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிர் போச்சுன்றாங்க, அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். 3 சொல்றாங்கல்ல. உடம்ப பத்தி சொல்றாங்க, இப்பதான் உயிர் போச்சு, இப்பதான் ஆவி வெளியே போச்சுன்னு சொல்றாங்க. ஆவி வெளியே போச்சு சொல்ல மாட்டாங்க, நான் பேர் ஆவிதான், இப்பதான் உயிர் வெளியே போச்சுன்னு சொல்றாங்க. ஆத்மா சாந்தி அடையட்டும் சொல்றாங்க. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த 3 இருக்கு பாருங்க. உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி அவன் இயக்கக்கூடிய சக்தியாகிய ஜீவனாகிய அந்த ஆவி, அந்த உயிர் அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த ஆவி அவனுக்குள்ள இருக்கு. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3ம் சேர்ந்தவன் தான் மனிதன். இல்லையா? இந்த 3ல ஏதாவது ஒண்ணு வெளியே போச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் பேர் வந்து டெட் பாடி, அவனுக்கு பணம் தான் சொல்லுவாங்க. இந்த ஆவி, ஆத்மா 3 மனுஷனுக்குள்ள இருக்கிறது. அப்ப இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் 3 மனுஷனுக்குள்ள இருக்கிறது. இதை வைத்து நம்ம திருத்துவத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படின்னா, பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவின்னு நம்ம 3 பேர் சொல்றோம். நம்ம 3 பேர் ஒண்ணுதான். இப்ப பாத்தீங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம் 3 மனுஷனுக்குள்ள இருந்தாலும் நம்ம 3 பேர் என்ன சொல்றோம்? ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறோம்னா அதே பேர் தான் கவனமா கேட்போம். அந்த மனுஷனுக்குள்ள ஆவின்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, சரீரம்னு ஒண்ணு இருக்கு. இது 3 இருக்கிறதுனால அவன் 3 பேரா? சொல்றது 3 பேரா? ஒரு மனுஷனுக்குள்ள ஆவின்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்குள்ளே ஆவின்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, உடம்புன்னு ஒண்ணு இருக்கு. இது 3 உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க 3 பேரா? ஒருத்தர் தானே. அதே மாதிரிதான் பிதான்னு ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துன்னு இருக்கா, பரிசுத்த ஆவின்னு ஒண்ணு இருக்கா. ஆனா இவங்க 3 பேர்ல ஒருவர் தான். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இது 3 வேற வேற பரிமாணங்களுடையதாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த உடம்புக்கு பாத்தீங்கன்னா இந்த உடம்புல நரம்பு இருக்கும், எலும்பு இருக்கும், ரத்தம் இருக்கும், சதைகள் இருக்கும், உறுப்புகள் இருக்கும். ஆனா ஆத்துமால நரம்பு, எலும்பு, ரத்தம் இதெல்லாம் இருக்காது. இது உடம்புடைய சாயலாகவே இந்த ஆத்மா இருக்கும். உடம்பு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஆத்மாவும் இருக்கும். அந்த ஆத்மா தான் நம்ம அந்த ஆத்மா வந்து நம்ம உடம்பு மாதிரியே இருக்கும். ஆனா அந்த உடம்பு ஆத்மால நரம்பு இருக்காது, எலும்பு இருக்காது, ரத்தம் இருக்காது, சதைகள் இருக்காது.
நரம்பு, எலும்பு, ரத்தம், சதைகள் இந்த உடம்புல மாத்திரம் தான் இருக்கு. ஆத்துமால அது கிடையாது. அல்லேலூயா. ஆத்துமால அது கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதே மாதிரி ஆவிக்கு பாத்தீங்கன்னா அது வேற ஒரு தோற்றத்துல இருக்கும். ஆவியுடைய தோற்றத்தை இருக்கும்போது எத்தனை பேர் ஆவி பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. ஆவி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் யாரும் இங்க இருக்க மாட்டீங்க, நீங்களும் ஆவியா இருப்பீங்க. அதனால ஆவி யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. ஆவிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆவி எப்படி எடுத்துக்கலாம், தண்ணி கொதிக்க வைக்கும் போது தண்ணியில இருந்து அந்த ஆவி பார்க்கறது நீங்க பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா புகை நெருப்பு எரியும் போது ஒரு புகை வரும் பாத்தீங்களா? அப்ப சில நேரத்துல நெருப்பு எரியும் போது அந்த அனல் தெரியும். அந்த அனல்ல பாத்தீங்கன்னா அனல் வழியா பாத்தீங்கன்னா அந்த பொருள் அப்படியே அசைராம தெரியும். எத்தனை பேர் அனலை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நீங்க நெருப்பு தூரத்துல இருந்து நெருப்பு எரியும் போது பாத்தீங்கன்னா அந்த நெருப்புக்கு மேல ஒரு அனல் இருக்கும். அந்த மாதிரி ஆவியின் தோற்றம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆவியின் தோற்றம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப பாருங்க, இது 3 மனுஷனுக்குள்ள இருக்கு. இது 3 வேற மாதிரி இருக்கு இல்லையா? சரீரம் அதுக்குள்ள நரம்பு, ரத்தம், திசு இதெல்லாம் சரீரத்துக்குள்ள இருக்கு. ஆத்மா வந்து சரீரம் மாதிரி இருக்கான அந்த ஆத்மால வந்து ரத்தம், எலும்பு, திசுக்கள் இதெல்லாம் ஆத்மால இல்ல. ஆவி அது வேற ஒரு பரிமாணத்துல இருக்கு. இது 3ம் சேர்ந்தவன் தான் மனிதன். இப்ப கவனமா கேளுங்க தயவு செஞ்சு. இப்ப பாருங்க, பிதாவானவர் எப்படி இருக்கிறார் என்று பாத்தீங்கன்னா நம்ம ஆத்மாவை போன்று பிதா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உடம்பு சரீரத்தை போன்று யார் இருக்காங்க? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு ரத்தம் இருக்கு, சதைகள் இருக்கு. ஏன்னா ஒரு பூமியில வந்து மனுஷனா வாழ்ந்ததுனால அவருக்கு சரீரம் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து சரீரத்தை போன்றவர், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை போன்றவர். அல்லேலூயா. பாருங்க, பிதாவுக்கு உருவம் இல்ல, இயேசு கிறிஸ்துக்கு உருவம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் தோற்றத்தில் இருக்கிறார். அதே மாதிரி நமக்கு ஒரு உருவம் இருக்கு. நம்ம ஆத்மாவுக்கு வந்து உருவம் இருக்கு. அதுல வந்து சதைகள், நரம்புகள், ரத்தம் இல்ல. ஆவி வந்து ஆவியின் தோற்றத்தில் இருக்கு. இது 3ம் சேர்ந்தது தான் மனிதன். அந்த மாதிரி நம்ம சரீரத்தை போன்று இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை போன்று பிதா இருக்கிறார். நம்முடைய ஆவியை போன்று பரிசுத்த ஆவியில் இருக்கிறார். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் சேர்ந்தவன் மனிதன் என்று நாம் சொல்கிறோம். அதே மாதிரி பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியின் 3ம் சேர்ந்த ஒரே மெய்யான தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 3 கடவுள் இல்ல, ஒருவர் தான். பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவராகிய 3ம் சேர்ந்த ஒரே தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் 3 நமக்குள்ள இருந்தாலும் ஒரே மனிதன் என்று நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவராகிய அந்த 3ல் ஒன்றாக இருக்கிற அந்த ஒரே தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். 3 கடவுள் அல்ல, ஒருவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்ப இன்னும் நீங்க விளங்கிக் கொள்வீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தண்ணீரை குறித்து நம்ம பார்க்கலாம். தண்ணீர், எத்தனை பேர் தண்ணீர் பார்த்திருக்கீங்க? கரண்ட் வைத்து காட்டுப்பாங்க. தண்ணீர் பார்த்தாங்களா? ஓகே, ஒரு சிலர் தான் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் தண்ணி பார்க்கல. அப்படின்னா ஏன் குளிக்கிறது இல்ல, பல்லு விளக்குறது இல்ல, மூஞ்சி கழுவுறது இல்லை? ஏன்னா நீங்க தான் தண்ணியே பார்த்தது இல்லையே. பிரேயர் முடிச்சவங்க வாங்க, வீட்டுல நாங்க தண்ணி வச்சிருக்கோம், பயில குடத்துல எல்லாம் தண்ணி வச்சிருக்கோம், உங்களுக்கு காட்டுறோம். அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்தி பல்லு விளக்கலாம், மூஞ்சி கழுவலாம், குளிக்கலாம். அப்படி சுத்தமா இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். நீங்க குளிக்கலன்னா பக்கத்துல இருக்கவங்க பக்கமா போய் சேர்ந்துருவாங்க. அதனால தண்ணி பார்க்காதவங்க தான் இனிமேல் வீட்டுல வந்து தண்ணி பாருங்க. இனிமேல் தண்ணியில மூஞ்சி கழுவுங்க, பல்லு விளக்குங்க, குளிங்க தயவு செஞ்சு. சரியா? இப்ப தண்ணி பார்க்காதவங்களுக்கு பத்தி கவலை, பார்த்தவங்களுக்கு நான் சொல்றேன். தண்ணீர் எப்படி இருக்கும்? தண்ணீர் வந்து திரவ நிலையில இருக்கும் இல்லையா? தண்ணீருக்கு உருவம் இருக்கா? சேப் இருக்கா? தண்ணீருக்கு கலர் இருக்கா? இல்ல. தண்ணியை வந்து நம்மளால பிடிக்க முடியுமா? முடியாது. தண்ணிக்கு வந்து ஒரு சேப்பு கிடையாது, ஒரு கலர் கிடையாது. அது திரவம். நீங்க எந்த பொருளை ஊத்துட்டீங்கன்னா அந்த ஒரு கிளாஸ்ல ஊத்திட்டா அந்த சேப்பு மாறிடும், ஒரு குடத்துல ஊத்துனீங்க அந்த சேப்பு மாறிடும். தண்ணீருக்கு உருவம் இல்லை, அதுக்கு ஒரு சேப்பு கிடையாது. அதே மாதிரி பனிக்கட்டியை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பனிக்கட்டி பார்த்திருக்கீங்களா? தண்ணியே பார்க்காதீங்க, எப்படி பனிக்கட்டி பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. பனிக்கட்டி பார்த்திருப்பீங்க இல்லையா? பனிக்கட்டிக்கு சேப்பு இருக்கா? இல்லையா? தண்ணியை வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னு, ஒரு ட்ரேல தண்ணி ஊற்றி நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. அப்ப அது ஒரு சேப் வருமா வராதா? சேப் இருக்கு. அதே மாதிரி நீங்க இமயமலையில் இருக்கிற அந்த பனியெல்லாம் பாத்தீங்கன்னா அது என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். அப்ப பனிக்கு சேப்பு இருக்கு, கலரும் இருக்கு பனிக்கு. இப்ப தண்ணியை வந்து நீங்க நல்லா கொதிக்க வைக்கிறீங்க, நல்லா கொதிக்க வைக்கிறீங்க. தண்ணியை கொதிக்க வைக்கும் போது தண்ணி என்ன ஆகும்? தண்ணி கொதிக்க வச்சா என்ன ஆகும்? ஆவியாகும். சிலர் சொல்றாங்க தண்ணி கொதிக்க வச்சா கொதிக்கும். என்ன ஒரு ஞானம் பாருங்க. தண்ணியை கொதிக்க வச்சா கொதிக்கும். தண்ணி கொதிக்க வச்சா என்ன ஆகும்? ஆவியாக மாறும் இல்லையா? தண்ணி நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா அந்த தண்ணீர்ல இருந்து ஆவி வரும். அந்த தண்ணீர் என்ன ஆகும்னா ஆவியாக மாறி அப்படியே காத்துல பரப்படும். நீங்க பார்த்துருப்பீங்க, தண்ணி கொதிக்கும் பக்கத்துல நின்று பாருங்க, ரொம்ப பக்கத்துல போயிடாதீங்க, மூஞ்சி இதாயிரும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நீங்க பார்க்கும்போது தண்ணி கொதிக்கும் போது அந்த தண்ணீர்ல இருந்து ஆவி அப்படியே போட்டு நீங்க பார்க்க முடியும் இல்லையா? ஆவி. சரி, இது 3 பொருளா ஒரே பொருளா? ஒண்ணு தானே. ஆனா அப்ப தண்ணியும் பனிக்கட்டியும் ஒண்ணா? 3 ஒண்ணு தான், ஆனா 3 ஒண்ணு கிடையாது. 3 வேற வேற, ஆனா 3 ஒண்ணு தான். என்னடா அது தெளிவா குழப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்குறீங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, தண்ணி இருக்கு பாருங்க. தண்ணி இருக்குன்னு ஒரு தனி தோற்றம் இருக்கு, அதுக்கு உருவம் இல்லை, கலர் இல்லை.
ஆனா அதே தண்ணியை நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அது ஒரு ஷேப்புக்கு வந்துடும், அதுக்கு ஒரு உருவம் இருக்கும், அதுக்கு கலர் கூட இருக்கும். நீராவிக்கு அதுக்கு கொதிக்க வைக்கும் போது அது காற்றுல பறந்து போகும், அதுக்கு தோற்றம் கிடையாது, அது வேற ஒரு பரிமாணத்தில் இருக்கும். பாத்தீங்கன்னா தண்ணீரையும் நீங்க பனிக்கட்டி ஒண்ணா வச்சீங்கன்னா ரெண்டு வேற வேற மாதிரி இருக்கும். தண்ணீர் வேற ஒரு பொருள், பனிக்கட்டி வேற ஒரு பொருள். நீராவி பாத்தீங்கன்னா அது வேற ஒரு பொருள். தண்ணீருடைய தோற்றம் வேற, பனிக்கட்டியுடைய தோற்றம் வேற, நீராவியுடைய தோற்றம் வேற. ஆனா இது மூன்று ஒன்று தான். அல்லையா? நீங்க தண்ணீரை அப்படியே வச்சீங்கன்னா அது திரவமா இருக்கும், அதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா அது பனிக்கட்டியாக உருவம் உள்ளதா மாறும், அதையே நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா அது ஆவியாக மாறிடும். மூன்று வேற வேற பொருள். தண்ணீர் அது வேற ஒரு பொருள், பனிக்கட்டி அது வேற ஒரு பொருள், நீராவி வேற ஒரு பொருள். தண்ணீரால பறக்க முடியாது, ஆனா நீராவியால பறக்க முடியும். அல்லையா? தண்ணீருக்கு உருவம் இல்லை, ஆனா பனிக்கட்டிக்கு உருவம் இருக்கு. இது மூணு வேற வேற பொருள், ஆனாலும் இது மூன்று ஒரே பொருளில் இருந்து உருவானது தான். அந்த தண்ணியை அப்படியே வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா பனிக்கட்டியா மாறும், அதே தண்ணியை நீங்க கொதிக்க வச்சீங்கன்னா நீராவியாக மாறும். ஒரே தண்ணீர் தான், அதுக்கு மூன்று பரிமாணங்கள் இருக்கிறது. இல்லையா? அதே போலதான் நம்முடைய பிதாவாகிய தெய்வம். அவர் பரலோகத்தில் இருந்த பொழுது பிதாவாக இருந்தார், நமக்காக பூமிக்கு இறங்கி வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறார். அவர் பரலோகத்துக்கு சென்றதுக்கு பின்பதாக எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ள இருக்கிறார். அல்லையா? அவர் மூன்று தனித்தன்மைகள் இருந்தாலும் அவர் ஒருவரே. அல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்ற பாருங்க, நீங்க புரிந்து கொள்வீங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு அந்த ரமேஷையும் நம்ம வச்சுக்கிறோம். பாருங்க, நம்ம சமையல் யாரும் ரமேஷ் இல்லைன்னு நினைக்கிறேன். ரமேஷ் யாராவது இருந்தா கோச்சுக்காதீங்க. ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகேவா? அந்த ரமேஷுக்கு கல்யாணம் ஆச்சு. பாவம், கல்யாணம் ஆயிடுச்சு. ரமேஷுக்கு கல்யாணம் ஆச்சு. அவருக்கு ஒரு மகன் இருக்காங்க, ரமேஷுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. சரியா? ரமேஷுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க, ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். ரமேஷுடைய மகன் ரமேஷை எப்படி கூப்பிடுவாரு? அப்பான்னு கூப்பிடுவாரு. சிலர் வாடா போடா, வாடாப்பா, டே அப்பான்னு கூட கூப்பிடுவாங்க. ஆனா பொதுவா ரமேஷோட அப்பா மகன் வந்து ரமேஷ் அப்பான்னு கூப்பிடுவாரு. இல்லையா? அப்பான்னு கூப்பிடுவாரு. இப்போ ரமேஷுடைய மனைவி ரமேஷ் எப்படி கூப்பிடுவாங்க? சொல்லுங்க, என்ன அமைதி இருக்கீங்க? புதுசான்னு கூப்பிடுவாங்க. இல்லையா? ஆமாப்பா. யாராவது புதுசான்னு கூப்பிடுவீங்களா? உங்க கணவரை புதுசா வாங்க, புதுசா போங்க, புதுசா வரும்போது செலவாயிட்டாங்க யாரும் கூப்பிடுவீங்களா? அப்ப புதுசானா ஆமான்றீங்க, புதுசான்னு சொல்ல மாட்டோம். இல்லையா? வாங்க போங்க எங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பொதுவா நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சிலர் கணவன் வாடா போடா அப்படின்னு சொல்றவங்க கூட, டே இன்னைக்கு புடிச்சிட்டு வந்து வெளியே போடுறான், உள்ள வராது அப்படின்னு சொல்றாங்க கூட இருக்கிறாங்க. ஆனா பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கணவர் வந்து வாங்க போங்க தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து அந்த மகன் வந்து தன்னுடைய அப்பா வந்து ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி வைத்துக் கொள்ளும். அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துவோம்? இவர் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த மனைவி ஒருத்தர் அவங்க கணவரை அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்லுவாங்க? இவர் தான் என்னுடைய கணவர், இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த தங்கச்சி வந்து அவர் இன்னொருத்தர் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துவாங்க? தங்கச்சி, இவர் தான் என்னுடைய அண்ணன். ஒரே ரமேஷ் தான். ஒருத்தனுக்கு என்னவா இருக்காரு? அப்பாவா இருக்காரு. இன்னொருத்திக்கு கணவரா இருக்காரு. இன்னொருத்திக்கு அண்ணனா இருக்கிறாரு. அவர் அண்ணனாவும் இருக்கிறாரு, கணவராகவும் இருக்காரு, அப்பாவாகவும் இருக்காரு. ஆனா ஒரே ரமேஷ் தான். ஒருத்தருக்கு அப்பாவா மாறுறாரு, மனைவி அவரை கூப்பிடும் போது கணவனா இருக்கிறாரு, மகன் அவரை பார்க்கும்போது அப்பாவா இருக்காரு, அவருடைய தங்கச்சி அவரை பார்க்கும்போது அண்ணனாக மாறுறாரு. ஒரே ரமேஷ் தான். ஆனா மூன்று விதங்கள் இருக்கிறாங்க. அண்ணாவா இருக்கிறாரு, அப்பாவா இருக்கிறாரு, கணவனா இருக்காரு. அதே மாதிரி தான் பிதாவும், அதே மாதிரி தான் நாம் அணுகிற தெய்வம். பரலோகத்தில் அவர் இருக்கும்போது பிதாவாக இருக்கிறார். நமக்காக பூமிக்கு வந்தபோது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் பணம் ஏறி சென்றதுக்கு அப்புறம் நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனா ஒருவர் தான். இல்லையா? அவர் மூன்று தனித்தன்மைகள் இருக்கு. பிதாவுக்குன்னு ஒரு தனித்தன்மையும், இயேசு கிறிஸ்துக்குன்னு ஒரு தனித்தன்மையும், பரிசுத்த ஆவியாருக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். ஆனாலும் அவங்க மூன்று பேர் ஒரு தண்ணி சொன்ன பாருங்க, தண்ணிக்குன்னு ஒரு தனித்தன்மை, பனிக்கட்டிக்குன்னு ஒரு தனித்தன்மை, நீராவிக்குன்னு ஒரு தனித்தன்மை. ஆனா இந்த மூணு ஒரே பொருள் தான். அந்த மாதிரி பிதாவுக்குன்னு ஒரு தனித்தன்மை, இயேசுக்குன்னு ஒரு தனித்தன்மை, பரிசுத்த ஆவியாருக்குன்னு ஒரு தனித்தன்மைகள் இருந்தாலும் இவங்க மூவரும் ஒருவரே. அல்லேலூயா. கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிடுறேன், கவனமா கேட்போம். முக்கோணம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? முக்கோணம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஒரு சிலர் பார்க்கல. நீங்க ஒரு வேளை முக்கோணம் பார்க்கணும்னா சொல்லுவோம், உங்களுக்கு காட்டுற நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். அழகாதான் இருக்காது, முக்கோணம் தான் பார்த்துருங்க. சரி, இப்போ முக்கோணத்தை பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா மூன்று முனைகள் இருக்கும் முக்கோணத்தில். இல்லையா? மூன்று முனைகள் இருக்கும், மூன்று கோணங்கள் இருக்கும். மூன்று முனைகள் இருக்கிறது தான் முக்கோணம். அதே மாதிரி ஒரு மூணு கோடை நீங்க போட்டீங்கன்னா, அடியில் ஒரு கோடு, மேல இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா முக்கோணம். இல்லையா? இது மூணு சரிசமமாக இருக்கும். அடியில் இருக்கிற கோடு, இந்த வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற கோடு சரிசமமாக, இதுதான் முக்கோணம். மூன்று கோணங்கள், மூன்று முனைகள் இருக்கும். மூன்று முனைகள் இருக்கிறது தான் நம்ம முக்கோணம் என்று சொல்கிறோம். மூன்று சரிசமமான கோடுகள் இணைந்து இருக்கிறது தான் நம்ம முக்கோணம் என்று சொல்கிறோம். அல்லேலூயா.
அதுல ஒரு முனை இல்லைன்னா கூட அதை நம்ம முக்கோணம் சொல்ல முடியாது. ஒரு கோடு இல்லைன்னா கூட அதை நம்ம முக்கோணம் சொல்ல முடியாது. அப்ப முக்கோணத்துக்கு 3 முனைகள் இருக்கிறது, 3 கோடுகளை இணைக்கும் போது முக்கோணம் உருவாக்குது. அந்த முக்கோணத்தை இப்ப நான் காட்டினாலும் அந்த மனசுக்குள்ள வச்சு விடுங்க, வேற ஏதாவது முக்கோணத்தை கூட உங்க மனசுக்குள்ள வச்சு விடுங்க. இப்ப அந்த முக்கோணத்தின் மேல் பகுதி, மேல் முனை இருக்கு பாருங்க, கூர்மையான முனை, அதை பிதா என்று வைத்துக் கொள்வோம். வலது பக்கத்துல ஒரு முனை இருக்கு பாருங்க கீழே, அதை இயேசு கிறிஸ்து என்று வைத்துக் கொள்வோம். இடது பக்கத்துல ஒரு முனை இருக்கு பாருங்க, அதை பரிசுத்த ஆவியானவர் என்று வைத்துக் கொள்வோம். இது மூன்றும் சேர்ந்து, அந்த 3 முனைகளும் சேர்ந்ததுதான் முக்கோணம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து, பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3ம் இணைந்தவர் தான் நாம் வணங்குகிற தெய்வம். அல்லேலூயா. இந்த 3 முனைகள் இருக்கிறது, 3 கோடுகளை இணைந்ததுதான் முக்கோணம் என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த மாதிரி பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் சேர்ந்தவர்களை தான் நம்ம கடவுளாக வணங்குகிறோம். இந்த முக்கோணத்துல ஒரு முனையை நீங்க உடைச்சாலும் அது முக்கோணம் கிடையாது. அந்த மாதிரி இந்த திரித்துவத்துல ஒருவரை நீங்க நீக்கிவிட்டாலும் நம்ம தவறு செய்கிறோம், நம்ம தவறான போதைகள் இருக்கோம்னு அர்த்தம். இவங்க 3 பேரா இருந்தாலும் இவங்க ஒருவர் தான். அல்லேலூயா. முக்கோணத்துக்கு 3 முனைகள் இருந்தாலும் முக்கோணம் என்று ஒரே பேர்ல தான் அழைக்கிறோம். 3 கோடுகள் அதுல இருந்தாலும் அந்த 3 கோடுகளை இணைத்ததால முக்கோணத்துல வந்தாலும் நம்ம 3 கோடுன்னு சொல்றது இல்லை, முக்கோணம் என்று சொல்றது. 3 கோடுகள் ஒன்றாய் சேர்ந்தால்தான் முக்கோணம். அந்த மாதிரி பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3ம் சேர்ந்த ஒரே தெய்வத்தை தான் நீங்களும் நானும் வணங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு பாத்தீங்கன்னா, இந்த முக்கோணத்தை நீங்க எப்படி திருப்பினாலும் முக்கோணமா தான் இருக்கும். ஒரு விளம்பரத்துல கூட பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிப்ஸ் விளம்பரத்துல மேடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திருப்பினாலும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி விளம்பரம், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல, சிப்ஸ் பேர் எனக்கு தெரியல, அந்த முக்கோண வடிவில் அந்த சிப்ஸ் இருக்கும். நீங்க ஒரு முக்கோணமான பொருளை எடுத்து நீங்க எப்படி திருப்பினாலும் அது முக்கோணமா தான் இருக்கும் இல்லையா? நீங்க திருப்பினோம்னு அது கட்டமா வருமா? இல்ல, முக்கோணம் எப்படி திருப்பினாலும் ஒரே முக்கோணமாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பகுதிகளும் சரிசமமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆர்டர்ல நம்ம சொல்லுகிறோம். ஆனாலும் 3 கடவுள்ல ஒருத்தர் பெரியவர், ஒருத்தர் சின்னவர் அப்படிலாம் கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சொன்னாலே 3ம் ஒரே சரிசமமானவங்க தான். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தி அப்படின்னு அந்த வசனம் தொடங்குது. அங்க பாத்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு சமமாக இருந்தாலும், அப்ப என்னன்னா பிதாவும் இயேசுவும் சரிசமமானவங்க, பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் சரிசமமானவங்க. நம்ம பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆர்டர்ல சொன்னாலும் கூட ஒருத்தர் பெரியவர், ஒருத்தர் சின்னவர் இல்லை. இவங்க 3 பேரும் சரிசமமானவங்க. ஏன்னா இவங்க 3வரும் ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்ன விஷயம்னா, உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும், கொஞ்சம் புரியாம இருக்கும். இப்ப என்ன விஷயம் நான் சொல்ற பாருங்க. இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாம் வைத்துக் கொண்டு ஓரளவுக்கு நம்ம திருத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனா அதுக்கும் மீறி நம்ம புரிந்து கொள்ள முடியாது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, நான் முன்னாலே சொன்ன மாதிரி அவருக்கு எல்லை இல்லை. சரி, இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றோம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமியுடைய பாதப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவர் வானத்துல சேர் போட்டு உட்காரணும்னு வைங்க, பூமியை அவருடைய காலில், பூமியில வந்து அவருடைய காலை வைக்க முடியும். அப்ப எவ்வளவு பெரிய தெய்வம்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அவருக்கு கால் பகுதியில் இருக்க நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? முன்னால ஒரு சின்ன தூசி மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம மூளை எவ்வளவு சிறப்பு வச்சு பாருங்க. 3 மூளையை வைத்துக் கொண்டு, தமாத்துண்டு மூளையை வச்சுக்கொண்டு அம்மா பெரிய கடவுளை புரிஞ்சுக்கணும்னா முடியுமா? இல்லையா? தமாத்துண்டு மூளையை வச்சுக்கொண்டு அம்மா பெரிய கடவுளை புரிஞ்சுக்கணும்னா முடியுமா? புரிந்து கொள்ளுங்க. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தூதர்கள் யுக யுகமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்காங்களா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆராதித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போரே அடிக்கலையா? ஒரே வார்த்தை பரிசு, இதான் சொல்றாங்க. அவங்களுக்கு ஏன் போர் அடிக்கல தெரியுமா? ஒவ்வொரு முறை அவங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவனிடமிருந்து ஒரு புது பரிமாணத்தை பார்க்கறாங்க, ஒரு புது வல்லமையை பார்க்கறாங்க, ஒரு புது மகிமையை பார்க்கறாங்க. அதை பார்த்து வியந்து போய் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர்னு தேவதூதர்கள் யுக யுகமாய் ஆராதித்துக் கொண்டிருக்காங்க. ஆனா அந்த தேவதூதர்கள் கூட இன்னும் முழுமையாக கர்த்தரை புரிந்து கொள்ள முடியல, முழுமையாக கர்த்தரை அறிய முடியல, முழுமையாக கர்த்தருடைய முழு வல்லமையை அந்த யுக யுகமாய் கர்த்தரை ஆராதிக்கிற தேவதூதர்கள் கூட பார்த்ததில்லை. ஏன்னா தேவனுக்கு எல்லை கிடையாது. அல்லேலூயா. அவங்களாலே புரிஞ்சுக்கொள்ள முடியலன்னா, நேற்று அடிச்சு அவங்க மலையில முளைச்ச காலை நீங்களும் நானும் கர்த்தரை புரிஞ்சுக்கொள்ள முடியுமா? ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம், அவ்வளவுதான். அளவுக்கு மீறி நீங்க யோசிச்சீங்கன்னா மென்டல் ஆயிடுவீங்க. அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொன்னேன். இப்ப எடுத்துக்காட்டு சொல்றேன். அவருக்கு வந்து எல்லை கிடையாது. இப்ப வந்து ஒரு பலூன் எடுத்துக்கணும். பலூன்ல நல்லா காத்து ஊதுறீங்க, ஊதும் போது அது நல்லா இருக்கும். அளவுக்கு மீறி பலூன்ல காத்து ஊத்துட்டீங்கன்னா வெடிச்சிடும். நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. அளவுக்கு மீறி காத்து ஊதுனா பலூன் என்ன செஞ்சிடும்? வெடிச்சிடும். அந்த மாதிரி நம்மளால எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் வேதத்துல தம்மை குறித்து வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். அவருக்கு எல்லை கிடையாது. ஆனா நம்முடைய மைண்டுக்கு, நம்முடைய திங்கிங்க்கு எல்லை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம யோசிக்க முடியும், குறிப்பிட்ட அளவு தான் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா அவருக்கு எல்லை கிடையாது. அவரை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கொள்றான்னு நீங்க நினைச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பலூனுக்கு நடந்ததுதான் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா அவருக்கு எல்லை கிடையாது, எந்தே கிடையாது. நீ எவ்வளவு அவரை ஆராய்ச்சி செஞ்சாலும் இன்னும் புதுமையை நீங்க பார்த்துட்டே தான் இருப்பீங்க.
இன்னைக்கு எவ்வளவு ஒரு கடல்ல நீங்க கடல்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ ஜீவராசிகளை இன்னும் கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவர் படைச்ச கடலே அப்படின்னா அவர் எப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு தான் நீங்க எத்தனை யுக யுகமாய் அவர் பக்கத்துல நின்று அவரை பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் அவரிடமிருந்து ஒரு புது வல்லமைய, புது மகிமைய, புது பரிமாணத்தை நீங்க பார்த்து கொண்டுதான் இருப்பீங்க, பார்த்து வியம்பீங்க. இன்னைக்கு தேவதூதர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புது வல்லமையை, ஒரு புது மகிமையை, ஒரு புது பரிமாணத்தை பார்த்து வியந்து போய் பரிசுத்தர் 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 என்று தேவதூதர்கள் இன்னைக்கும் கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த தேவதூதர்களால கூட இன்னும் கர்த்தருடைய முழு வல்லமையை, முழு மகிமையை, முழு பரிமாணத்தை பார்த்து விட முடியவில்லை. அப்படின்போது நம்மளாலே முடியாது, தேவதூதர்களால கண்டிப்பா முடியாது. இன்னும் எத்தனை யுகங்கள் அவங்க கர்த்தரை ஆராதித்தாலும் கர்த்தரை முழுமையாக புரிந்து கொள்ளவோ, கர்த்தரை முழுமையாக அறிந்து கொள்ளவோ, கர்த்தரை முழுமையாக விளங்கிக் கொள்ளவோ, கர்த்தருடைய பரிமாணத்தை முழுவதும் புரிந்து கொள்ளவோ நிச்சயமாகவே அந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த அந்த தேவதூதர்களால் நிச்சயமாகவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிங்கும்போது உங்களால என்னால வாய்ப்பு இல்லை. அதனால ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இது போதுமானது. ஹல்லேலூயா. இதை தாண்டி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா பிசாசு சில நேரங்களில் சில வஞ்சித்து இன்னும் அதிகமா யோசிக்க வச்சு, வேதத்துல புரியாத காரியங்களை யோசிக்க வச்சு அவங்களை கன்ஃபியூஸ் பண்ற. வேதம் சொல்லுகிறது மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். சில விஷயத்தை கர்த்தர் மறைக்கிறார்னா அது அவருக்குரியது. அதை அவர் மறைச்சு வச்சுட்டாருன்னா அது கர்த்தர், மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவர் மறைத்து வைத்த காரியங்களை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அவர் மறைச்சிட்டாரா அதுல நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம், அதை விட்டுருங்க. அதே மாதிரி ரெண்டு காரியம், ஒண்ணு மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளால அவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும், அளவுக்கு மீறி நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அவருக்கு எல்லை கிடையாது. அதனால ஓரளவுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனா இது போதும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு போதும். இல்லையா? இதை தாண்டி நீங்க யோசிக்க வேண்டாம். யோசிச்சீங்கன்னா நான் கண்டிப்பா சொன்ன மாதிரி மைண்ட் கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னு சொல்ற பாருங்க, ஒண்ணும் இல்லை, இது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஆண்டவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவு இல்லை. இதை உங்களால விலகி கொள்ள முடியாது. யோசிச்சு பாருங்க, அவருக்கு ஸ்டார்டிங்கே கிடையாது, எண்டும் கிடையாது. இதை உங்களால் விலகிக் கொள்ள முடியுமா? நீ எவ்வளவு யோசிச்சாலும் இது உங்களால் விலகிக் கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பூமியில பாக்குற எல்லாத்துக்கும் ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. ஆனா அவருக்கு ஆரம்பமே கிடையாது. there is no beginning, there is no end அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இதையே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. அந்த மாதிரி தான் கர்த்தரை கம்ப்ளீட்டா புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த நான் கொடுத்த இந்த எக்ஸாம்பிள் போதுமானதாக இருக்கிறது. அதனால பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய மூன்றில் ஒன்றாக இருக்கிற திரியேக தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவரை நம்புவோம், விசுவாசிப்போம், அவர் மீது நம்பிக்கையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.